யார் பொம்மநாட்டி புதுசா இருக்கிறது? அண்ணன் முண்டாட்டி. அண்ணன் முண்டாட்டியா? அதானே போன வருஷம் வேற ஒருத்தி எழுத்துட்டு தெரிஞ்சியே. இது புது ஷர்ட்டா பார்க்க கொண்டு. ஆமா 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 ஆமா. அண்ணன் முண்டாட்டியா? அண்ணன் எங்க இருக்காரு? அண்ணன் வெளிநாட்டுல இருக்காரு. துபாயிலயா? என்ன இப்படி வந்திருக்கே? பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும்னா. எதுக்காக அர்ச்சனை? ஒரு நல்ல விஷயத்துக்காக. என்ன விஷயம்? நல்லா நீங்களும் எனக்காக பகவான்கிட்ட வேண்டிக்கணும். என்னன்னு சொன்னா தானே வேண்ட முடியும். ஊருக்கு போன அண்ணன் திருப்பி வரக்கூடாதுன்னு நல்லா வேண்டிக்கிட்டு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. ஏண்டா உங்க குடும்பமே கூட்டு பொரியல் மாதிரி இருக்கிறது. என்ன நீங்க அண்ணன் வரக்கூடாதுன்னு சொல்ற, அவ குழந்தை வேணும்ன்றான். ரெண்டுக்கும் கனெக்ஷன் நல்லா இல்லையே. இல்ல ராங் கனெக்ஷன் இருக்கு. அண்ணன் பக்கத்துல இருந்தா அண்ணன் சம்சாரம். ஆஹா. உன் பக்கத்துல இருந்தா உன் சம்சாரம். ஆஹா. நம்மளவா மாதிரி இருக்கா? எப்படி அப்படி நல்லா இருக்கலாம்? நல்லா இருக்க மாமா. மாமா எப்படி இருக்கு? என்ன அம்பி மாமா ஆத்துல மாமி எப்படி இருக்கா? எல்லாம் நல்லா இருந்துட்டு இருக்கா, எந்த குறையும் கிடையாது. உன்னையத்தான் கேட்டு இருக்கா. ஆமா. ஏன்னா அஷ்டூத்திரமா சகசரநாமம் அப்படின்னா என்ன? அஷ்டூத்திரம்னா 1008 மந்திரம் 1 ரூபா தட்சணை. சகசரநாமம்னா 108 மந்திரம் 5 ரூபா தட்சணை. நான் 5ல செய்யறதா 1ல செய்யறதா? 1ல செய்வேலாம். 1ல செய்யறது இருக்கட்டும். அங்க பக்தர் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரா, அதாவது ஒருத்தர் வந்துட்டு இருக்கா. அவளை எதிர்கொண்டு அழைச்சு வாருங்க. ஆஹா ஆஹா அச்சோகரா கடுமையான பக்தனா இருக்கான. முருகன் மேல இப்படி ஒரு பக்தியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. முருகன் அடிமை. ஆமா ஆமா. ஓ அவருக்கு அவன் மூத்தவன், நீ நடுவுலவனா, அடுத்து தேவனா? ஆமா ஆமா. அவன் வெளிநாட்டுல இருக்கான். அவன் கல்யாணம் பண்ணவன் வெளிநாட்டுல இருக்கானா? சரி. இவன் இவனு இதுவா? சரி. நீயா? அப்படியா? அவன் வெளிநாட்டுல இருக்கான், நீ தான் இது பண்ணிட்டு இருக்கியா? குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்க. சரி சரி சரி. நீ ஊருக்கு போயிட்டு அவனா? நல்லா இருக்கா? இதுக்கு பேர் குடும்பமா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சாமி குழந்தை வேணும்னு சாமி கும்பிடுங்க சாமி. அச்சனையா அவர் கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவனத்துக்கு பண்ணு. அவங்க படுத்துற பாடு தெரியாம இவளுக்கு குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணும். இருடி எல்லாத்தையும் இது பண்ணிடுவான். ஏன்னா பகவானுக்கு அலங்காரம் எப்படா? 1.5 லட்சம் ரூபாய் செலவாய் இருக்கிறது. சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்குன்றது என்னன்னு தெரியல. ஆமா. கையில பிடிச்சிட்டு இருக்கால, என்ன வேலை நினைச்சுட்டு இருக்க? ஈயமேலடா அபிஷ்டம். பித்தாளையா சாமி? தங்க வேல்ரி. எவனும் கலாண்டு விடாங்கன்னு நான் தான் வெள்ளை பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறேன். வேற என்ன? அதுதான் நம்ம தான் பெருமானே முருகப்பெருமானே. என்ன பண்றேன்னு எனக்கே புரிய மாட்டேன்றதா. ஏன் இப்ப குடுமிய பிச்சீங்க? நீங்க படுத்துற பாடல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேன்றது. ஐயோ ஏய் என்னடி பின்னாடி புழு குடைறதா? ஆலயத்துல அந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. ஆலயத்துல அவனை அந்த வேலை வச்சுக்க கூடாதுன்னு நீ போய் பொம்மநாட்டி உரசிட்டு இருக்க. நீ தள்ளி நில்றான் விஷ்ணு. டேய் இங்கிட்ட தள்ளுறான். பெருமானே. அம்பி என்னங்க
பயமா இருக்குதுடா. ஏன் பயப்படுறேன்? லோகத்துல எங்க பார்த்தாலும் போர் நடந்துட்டு இருக்கிறது. எங்க குண்டு வைக்கிறான்னே தெரியல. திடீர்னு தேங்காயில குண்டு இருந்தா என்ன பண்றதுன்னு பயமா இருக்குது. அதுக்காக பயப்படுறீங்களா? தேங்காயில குண்டு இருக்கிறதுக்கு நான் பயப்படலடா. அப்புறம் எம்பெருமான் இருக்கிறது நான் எதுக்கு இதை இப்படி வச்சு அடிக்க வச்சு ஏங்காய்க்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமாங்க. ஆமா, பல குடும்பத்துக்கு பதில் சொல்லணும். தேங்காயில குண்டு பாம் இல்லைன்றா, அதை செய் நீ முதல்ல. பாத்திரங்களுக்கு பேர் வெட்டுறது எவன்டாவே பழைய தொழில ஞாபகப்படுத்துறதே. பழைய பாத்திரத்துக்கு பேர் வெட்டுறது ஏமா எங்க புது பாத்திரம் இருக்கிறது? பழைய பாத்திரம் தான் முந்தா நாள் இதே கொரோனா நேரத்தில் பாத்திரத்துக்கு பேர் வெட்ட போயிட்டேன். ஆமா, பாத்திரத்துக்கு என்னடா பாத்திரம் வந்து கொடுத்தே பேர் வெட்டலாம், புது ஒரு பாத்திரமா இருக்கும்னு போய் பார்த்துட்டு இருக்கேன். 16 பேர் இருக்கிறது அந்த பாத்திரத்தில். சரி, நான் என்ன பண்றது, நம்மளும் போயிட்டோமே சும்மா இருக்க வேணாம்னு 17ஆவதா என் பேரை வெட்டிட்டு வந்தேன். என்ன பண்ண சொல்றேன்? உங்க பேர் இருக்கு. ஆமா ஆமா, இது ரொம்ப முக்கியம். ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? என்னடா அம்பி பண்ண சொல்ற? அந்த காலத்துலலாம் 2 அடி அடிச்சோன்னு ஜலம் வந்துடும். இப்ப வயசாயிண்டே போறது வம்பா புடிச்சுண்டு 10 அடி அடிக்க வேண்டி இருக்கிறதுடா. ஆமா, பிரச்சனையே பதில 10 அடியா? இப்ப பிரச்சனை அது இல்லடா. ஐயர் தான் நல்லா அடிக்கிறாருன்னு கிராக்கி நிறைய இருக்கிறது. ஆமா, அடிக்கத்தான் முடியல. அதுகளுக்கு வர சிரிப்பு வேற. பகவான கொண்டு நீங்க எச்சி பண்றீங்க. நானா செஞ்சுட்டு இருக்கேன். அப்புறம் எல்லாம் அவன் செயல். அந்த ஆண்டவன் சொல்றான், இந்த ஐயர் செய்யறான். ஆண்டவன் சொல்லலன்னு செய்ய மாட்டியா? நானா செஞ்சுட்டு இருக்கேன். எம்பெருமானே. ஆமா, நட்சத்திரம் என்னவா? எனக்கு மூலம். என்ன மூலமா? ஆமா, எனக்கு அப்பவே சந்தேகம். பூரானா? பூரமா? பூசமா? தமிழ் தாண்டவ மாறுது. வாயில நல்லா குத்திட்டாங்கடா. நான் கூட சேர்த்து குத்திட்டாங்க விடுறது. உனக்கு மூலம், இதுக்கு பூசமா. அவளுக்கு கேட்ட யார கேட்ட? என்ன கேட்ட? கேட்டேன்னு வருஷத்துக்கு வருஷம் ரேட்டை தனடி ஏத்திண்டு போறே. கேட்ட இல்ல ஓட்டையா? ஓட்ட கேட்டையா? நல்லா இருக்கடா நட்சத்திரம். நீ கேக்குற கேப்படா. ஏய் சுதேப்படுறா நீ முதல்ல. ஆமா, நம்ம பேசாம பகவான் பேருக்கு இன்னைக்கு அர்ச்சனை பண்ணிடுவோம். சுதேப்படி. ஓம் ததாஸ்தோ லதா பொம்மநாட்டிடா. கம்மநாட்டி பேர்களா? ஏன்டா பொம்பளை? இது ததாஸ்தோ சசாஸ்தோ கருமாதிக்கு சொல்ற மந்திரம்டா. அது போன வாரம் இங்க கூட்டிட்டு போனோம்டா. அடுத்த வாரம் அதுக்கு தான் போறோம். இது ததாஸ்தோ. நீ சொல்ற. ஐயோ துருப்பிடிச்ச தகரத்தை இரும்பு கம்பியை வச்சு தேய்ச்ச மாதிரி வந்த சொல்றீங்களா? ஓம் சுவாய் தேவாய் ஓம் சுங்காய் தேவாய் ஓம் நாராயண தேவாய் ஓம் குருவாய் தேவாய் ஓம் தேவாய் ஓம் நாராயண தேவாய் ஓம் தேவாய் ரமா. பொன்னன்விடை கிராமத்தார்கள் நாம தேவாய் ஓம் குருவாய் தேவாய் ஓம் தேவாய் ஓம் நாராயண தேவாய் ஓம் குருவாய் தேவாய் ஓம் தேவாய் ஓம் நாராயண தேவாய் ஓம் தேவாய் செந்தாமரை கண்ண நாம தேவாய் நமம் திலகவதி நாம தேவாய் நமம் தேவாய் ஓம் தேவாய் தேவாயமா. ஜெயமாதவன் நாம தேவாய் நமம் மணிகண்ட பிரபு நாம தேவாய் நமோம் தேவாய் தேவாய் தேவாயமா. பிரகாஷ் நாம தேவாய் தேவாய் தேவாயமம். தூக்க துரராஜ் ராமதேவாய் தேவாய் அரஜோளம் ஜோதி நாமதேவாய் நமம். நாகம் மாஜியின் கம்பேனி நாமதேவாய் நமம். ஜர்வீஜ் நாமதேவாய் தேவாய் 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 தேவாய்
நாடக அமைப்பாளர் செந்தில் வழக்கம் வேற தொழில் வேற செந்தில் காலையில் சம்பளம் கம்பளம் குறைஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். ஹரிகரன் நாமதேவாஜனமாம் ராணி ஸ்ரீ நாமதேவாஜனமோ 1000-2000 செலவானாலும் பரவாயில்லை. ராணி குற்றாலத்தில் சீசன் நல்லா இருக்கான். ஒரு வாரம் போயிட்டு வர முடியும். அவன் வாயில் வாழைப்பழத்தை வச்சுடுறாங்க. வண்டி ஓட்ட டிரைவர் தேவைப்படுது. நீ கம்மிங் முருகனை மறைக்காத முருகா. இந்த ஆட்டத்துக்கெல்லாம் நீங்கள் வேண்டாம் முருகா. இதெல்லாம் எங்களோட ஓடணும். மந்திரத்துல அர்த்தம் இருக்குதுடா. பிராமண வாயில அர்த்தம் இல்லாத மந்திரம் வருமா? அப்படின்னா இல்ல நேற்று தீப்பெட்டி அங்கதான் வச்சுட்டு போனேன். எங்க இருக்கிறது? நீ ஆரம்பிச்சிட்டே நல்லா இருக்குது. அதெல்லாம் பழகிக்க வேண்டியதானே. இதனால சாமி கோயிலுக்கு வந்திருக்கேன், விளக்கு ஏத்துறதுக்காண்டி கொண்டு இல்ல நான் சில நேரத்துல பெரும்பட்டியை கொடுத்து விடுறான். அதே குச்சி கிடக்கிறதான்னு பாக்குறேன். வாங்கணும்னா 2 குழு கொடுக்கணும். குச்சி இருக்கிற இடமே தெரியாம இருக்குது. என்ன பண்ண சொல்றேன்? லோகம் சுருங்கி படுத்து பொட்டிகளும் குச்சிகளும் பத்த வைக்க முடிய மாட்டேன்றது. இருக்கா சாமி குச்சி? இதுக்கு தாண்டா அப்பவே சொன்னேன், வெட்டு புளுத்தி பட்டி வாங்கிட்டு வாங்கன்னு. ஆமாடா. எங்க சாமி அது பிடிக்கவே மாட்டேன். ஏய், ஒரு புளி அப்படி பாஞ்சிட்டு இருக்கும், ஒருத்தன் அருவாளை தூக்கிட்டு வெட்டுற மாதிரி இருக்கும், மருந்து நிறைய இருக்கும், ஒரு சில கப்புன்னு பிடிக்கும். எங்க சாமி அடுப்பே பத்த வைக்க முடியல. இப்ப சங்கு மாட்டல. நான் ஓயா இதுவா அது ஒண்ணு இல்ல, உனக்கு தெரியாதுடா. முந்தா நாள் நம்ம பொண்ணு விடுதல பகவானுக்கு சந்தன காப்பு அபிஷேகம் சொல்லிட்டான். நான் பாட்டுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தேன் பகவானை. இந்த விளையாட்டு பசங்க இருக்காங்கல்ல, அவங்க சூடுறதுக்கு பதிலாக பாம்பு மாத்திரை வச்சுட்டான். நான் பகவானை பார்த்துட்டு பத்து வச்சுட்டு புஷ்ஷுன்னு கிளம்பிடுத்துடா. கண்ணங்கரேர்னு இத்தம் தண்டி. ஏய் ராணி, நீ பார்த்திருந்தா பயந்திருப்படி. உங்க சாமி எப்ப பார்த்தா இந்த மாதிரி தான் காமெடியாவே பேசுவீங்க. அது பத்தாதம்மா, அதுதான் பாம்பு மாத்திரை வேணாம் பாவல் இருக்கு. கற்பூர தீபாய்ஸ்னவாம் சமர்ப்பயாமி. முருகப்பா முருகப்பா தோட்டோரி முருகப்பா காரணம் தோழன் முருகப்பா. வந்து இறங்கிட்டா இந்த குஞ்சு மேல நிக்கிறண்டா, குஞ்சு மேல நிக்கிறண்டா. இந்த குஞ்சு மேல நிக்கிறண்டா. எந்த பிரச்சனையா இன்னைக்கு தான் ஒரு தீர்வு. சாமி கிட்ட நம்ம குறைய பூரா சொல்லுவோம். கேளுடா. ஆமா ராணி, அந்த பைப்படி சண்டையில இன்னும் கேஸ் முடியவே மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? போயிட்டு வர்றேன். ராணி சொல்லுங்க ராணி, சொல்லுங்க. உனக்கு கொஞ்ச நாளா குழாயில பிரச்சனைடி. ஆமாங்க சாமி, குழாயில அடிகுழாயில பிரச்சனைடி, அடிகுழாயில பிரச்சனைடி. ஆமாங்க சாமி. ஓ குழாய் பிரச்சனை தீரணும்னா என்ன பண்ணணும்? உனக்கு ஏத்த வீட்டுக்காரங்க சண்டை நடந்து கேஸ் நடக்குது. ஆமாங்க சாமி. நீ என்ன பண்ற தெரியுமா? நான் என்ன பண்ணணும்? பேசாம
பிரகாஷ வச்சுக்கடி. ஆஹா வேணாம் சாமி. ஐயோ வக்கீல் பிரகாஷ்டா. ஆமா அவன் தான் நல்லா அடிச்சு வாதாடுவேன். அப்ப உங்க 2 பேரும் என்ன பண்றது? 6 மாசம் உள்ளதல்ல சொல்றேன். அப்ப உங்க 2 பேரும் உள்ள தள்ளிடுவோமா? அப்ப 6 மாசம் சீசன் முடிஞ்சிடும். அவன் வீட்டுல தள்ள போயிருவாங்கடா. வேற என்ன பிரச்சனை? அந்த ஆமா ஆமா அது சாமி என் வீட்டுல 2 பயப்பு வந்துகிட்டு கலக்குறாண்டே. நீங்க 2 பேர் இல்லடா கிடக்குறாங்க மட்டும் அந்த 2 பேரு. ஒருத்தன் அக்கினி புத்திரன், ஒருத்தன் மயான வீரன்டா. அப்பவே வீட்டை ஒழுங்கா பாத்துக்க சொன்னல. அவர் 2 பேத்தையும் ஒதுக்குறேன். 2 பேத்தையும் ஒதுக்குறேன். ஒதுக்கிட்டு இப்படியா கத்தால நான் வர்றேன். ஓ தோஜத்தை வரட்டணும்டி. அப்புறம் பாரு சிங்கக்குட்டி மாதிரி புள்ள வரப்பா. அப்பவும் புள்ள வரக்காது ஏங்க சாமி. ஏய் புள்ள வரக்க. வேற என்ன பிரச்சனை? வேற என்ன பிரச்சனை? சாமி எங்க மாடு ஒண்ணு காணாம போச்சு. அதை கேட்கவே இல்லை. இந்த மாதிரி கேக்கட்டும். அண்ணே நம்ம ஒரு மாடு எருமை மாடு காணாம போச்சுல. அதை கேளு. நீ கேளு. கேளு. மானு விரட்டி போறியம்மா? வேற என்னடா? மாட்டுக்கு பால் பீச்ச பண்ணியா? பத்து மாடா போச்சா? வேற என்னடா பிரச்சனை? எரும மாடு. எரும மாட்டுல காய முஞ்சே. நீங்க மயக்கம் போட்டு விழுந்துறியா? ஏண்டா சொன்னா கேளுங்க. சொல்லு. எருமை மாடு காணாம போச்சு. ஏண்டா எரும மாடு காணாம போயிருச்சா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. நான் சொல்ற மந்திரத்தை சொல்றியா? எரும மாட்டுல போன் நம்பர் எழுதிருந்தியாடா? எழுதியா? நான் சொல்ற மந்திரத்தை சொல்றியா? நான் சொல்ற மாதிரியே சொல்லணும்டா. சந்தே சந்தே கத்தா சந்தே கத்தா சத் சொல்றா. சேர்த்து சொல்றா. ஓ மாடு கிடைக்கிறது சந்தேகம் போடா. மாடு கட்டேன். மாடு வளர்க்குறவங்க ஒழுங்கா வீட்டில் மாடு வளர்ப்பாங்கலாம். அவுத்து நடு ரோட்டில் விரட்ட வண்டியது. உண்மையிலே வந்து வண்டி ஓட்டி போகல. அப்புறம் மாட்டை காணும் மயிரை காணும். நம்ம ஒன்று செய்வோமா? சாமி உண்மையான சாமியா இருக்கான்னு பார்க்கணும்னு இந்த சூடத்தை கொடுத்து வாயில போடுவோம். பகவான் மலையேறிட்டார். மலையேறிட்டாரா? விறகு எடுக்க போயிருக்காரு. விறகு வெட்டிட்டு இறங்குவார். மாமாட்ட ஊதி ஆயிட்டு போவான். அவருக்கெல்லாம் அப்புறம் தான் கொடுக்கணும். முதல்ல உனக்கு தான். பெருமானே என்ன பண்றீங்க? பிரச்சனை அந்த ஏரியால தான்டா இருக்கு. அப்பதான் இடம் சுத்தமாகும். காத்து கருப்பு அண்டாது அண்டாது ஃப்ரீயா இருக்கும். ஆமா இருங்க போவான். மாமா நாடகம் முடிச்சுட்டு வீட்டில் போய் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அதுக்கு ஏதாச்சும் அது 145 155ன்னு 2 வகையான சரக்கு இருக்கு. ஓஹோ வாங்கி சாப்பிட்டு பேசாம படுத்துக்க. வாங்கின நாடகத்துக்கு போகாத. சங்கத்துல காலண்டர் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அப்புறம் வரும் பாரு தூக்கம் எப்படி வரும்னு பாரு. உங்க ஆசீர்வாதம் எப்போ வேணும்? ஆமா பெருமானே முருகன் என்ன செய்யணும்? உன் பிரச்சனை தீரணும்னா முருகனை ஒரு சுத்து சுத்துறான். முருகனை மட்டும் ஒரு சுத்து பெருமானே முருகப்பெருமானே அந்த பிச்சுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. முருகா 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 வாடா முருகனை ஒரு சுத்து சுத்தி வாடான்றே. முருகன் சிலையை சுத்த போறிய விடுவட்ட போடா.
வடம்பே எங்க அண்ணனுக்கு எம்பெருமானே வாயில போடுங்க முதல்ல பாவம் வாயு நல்லா பேச ஆரம்பிச்சு வாயில போடு. முருகா இது யாருன்னு தெரியுதா முருகா? இதுதான் உன் வீட்டு குஞ்சு. இவ்வளவு பெருசாவா குஞ்சாச்சா பிள்ளை அது குழந்தை எந்த குறையா இருந்தாலும் நீதான் காமாடு தலைமா. கண்ண மூடி என்னை நினை. கண்ண முடியுனே. அடாடாடா பகவானே பகவானே பகவானே. இந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வரப்படாது. எதா இருந்தாலும் காமாடு தலைமாடு நீதான் இருந்து காப்பாத்தணும் முருகா. இந்த பிள்ளைய நல்லபடியா காப்பாத்து. அரோகரா அரோகரா. மானே இப்ப செய்யாங்க முருக பயப்படுறாரு. செய்யா மாமாட்ட போயிட்டு வரான்னு கேட்டுவான். பகவான் இறங்கி விளையாண்டுட்டாரா உன்கிட்ட. அருள் நல்லா இறங்கிருச்சு பகவான் சாமி. சாமி. ஆமா 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 போயிட்டு வர பேச்சு நல்லா வந்துரும். அதுக்கு இது தேனை ஊத்தி போவா